ஐயா சிவாய நம்ம ஐயா. நமச்சிவாயம்மா. எங்கேயோ பிறந்தோம், ஆ. எங்கேயோ வளர்ந்தோம், ஆ. எங்கேயோ வாழ்ந்தோம். ஆ. இன்னைக்கு இங்க திருவண்ணாமலையில கிடக்குறோம். ஆ. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஒரு விஷயம் நல்லா கேட்டுக்குங்கம்மா. ம், திருவண்ணாமலை. ம், திருவண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அப்பனுடைய இடம். ம், நம்ம அப்பா இடத்துல வந்து நாம கரு தெரிக்கிறப்பயே அவர் முடிவு பண்ணிட்டாரு. ம், நாம இங்க தான் இருக்குன்னு சொல்லிட்டு. ம், நாம எல்லாருமே வெளியில வந்து பொறந்தது ஒரு இடமா இருக்கும். ம், வளர்ந்தது ஒரு இடமா இருக்கும். ம், படிச்சது ஒரு இடமா இருக்கும். வேலை செய்யறது ஒரு இடமா இருக்கும். ஆனா வந்து கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இறக்க போற இடம் ஒரு இடமா இருக்கும். ம், நம்மள கொண்டுட்டு போய் சமர்ப்பணப்படுற ஒரு இடமா இருக்கும். ம், ஆனா இது எல்லா இடமே ம், நம்மளுடைய தகப்பன் போட்ட இடம் தான். ம், அந்த தகப்பன் நமக்கு என்ன முடிவு பண்ணிட்டாருன்னா, ம், இறுதி காலத்துல ஆரம்பத்துல நம்ம தெரிஞ்சு பண்ணியிருப்போமோ, தெரியாம பண்ணியிருப்போமோ, நாம செய்த தவறுகளை எல்லாம் ம், அவர் எல்லாத்தையும் விட்டு விலகிட்டு, ம், அவருடைய திருவடியில வந்து புனிதமா ம், நாம பிறக்கிறப்ப எப்படி புனிதமா நம்மள அவரு கருவறையிலேருந்து நம்மள இந்த உலகத்துக்கு கொண்டுட்டு வந்தாரோ, அப்ப நமக்கு ஒண்ணுமே தெரியாது. ம், யாரு அண்ணன், தம்பி, மாமன், மச்சான், சொந்த பந்தம் ம், யாரும் நமக்கு தெரியாது. ம், நல்லவன், கெட்டவன், இன்ப துன்பம் நமக்கு எதுவுமே தெரியாது. ம், ஆனால் அன்னைக்கு நாம எப்படி இருந்தோமோ, ம், அது மாரி இடைப்பட்ட காலங்கள்ல நம்ம செஞ்ச தவறுகளை எல்லாம் அங்கேயே விட்டுட்டு, நம்ம அப்பா போதும்டா நிறுத்து. உனக்கான இடம் இதுதான். ம், உன்னுடைய இங்க வந்து நீ வந்து சேவை செஞ்சுக்கிட்டு இரு. ம், இல்லையா பேசாம இரு. உனக்கு என்ன வேணுமோ அத நான் குடுக்குறேன். ம், அப்படிங்கிற ஒரு நிலையில நம்மள இங்க கொண்டு வந்து அவரோட திருவடியில நம்மள வச்சிருக்கிறாரு. ம், ஆனா நம்ம எல்லாருக்குமே ம், வீடு இருக்கு. ம், மனைவி, புள்ள, சொந்த பந்தம் எல்லாம் இருக்கு. ம், ஆனால் தயவு செய்து ம், ஒரு ஆன்மீகத்துல வர்றப்ப ம், உங்க எல்லாருக்கும் சொல்றேன். ஒரு சிவனடியாரா வர்றதும் சரி, ஒரு சாதுக்களா வர்றதும் சரி, ம், ஒரு சன்னியாசிகளா வர்றதும் சரி, ஒரு சித்தர் மகான்களா வர்றதும் சரி, நீங்க எல்லாம் செய்யக்கூடிய ஒரே வேலை தன்னுடைய குடும்பத்துல மனைவி, புள்ள அவங்களுடைய அன்பால அவங்களோட நிலையில அவங்கள கேட்டுக்கிட்டு இந்த சிவநிலைக்கு போறேன், இந்த மாதிரி கோயிலுக்கு போறேன், இந்த மாதிரி திருவண்ணாமலைக்கு போறேன், பருவதமலைக்கு போறேன்னு அவங்களுடைய சம்மதத்தோடையும் அவங்களோட ஆசீர்வாதத்தோடையும் நீங்க வாங்கிட்டு இங்க வந்தீங்கன்னா, இங்க இருந்து திருவண்ணாமலையில இருந்து போறப்ப உங்களுக்கும் நல்ல ஒரு தெய்வீக ஆற்றல் கிடைக்கும். அந்த குடும்பத்துக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்கும். அதனால குடும்பத்தோட சேர்ந்து இறைவனை வழிபடுங்க. இறைவனை வந்து நமக்காக இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேலைகளும் அவர் நமக்கு நடத்தி கொடுப்பாரு. நாம எல்லாரும் சிவனுடைய பிள்ளை. ஓ நம சிவாயம். சிவாய் நம்ம மெயினாக சிட்டுக்குருவி சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து ஆர்வம் தந்துட்டே இருங்க. நன்றி.